அவர் ஒரு நடிகராக இருந்தப்ப போய் நீட்டு பிரச்சனையை பற்றி எதையாச்சும் பேசினாரா? அன்னைக்கு பேசினது என்ன? போய் அனிதாவை போய் அவர் இறந்தப்ப போய் பார்த்துட்டு வந்தாருங்கிறது ஒரு நல்ல செய்தி. ஓகே. அதற்கு பிறகு 2 வருஷமா 2வது வருஷம் நீங்கள் சொல்கிறீங்க கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்தில் நீட்டு பிரச்சனையை பற்றி ஏதாவது ஒரு தடவை பேசியிருக்காரா? மும்மொழி கொள்கையை பற்றி ஏதாச்சும் பேசியிருக்காரா? மாநிலங்களுக்கு தர வேண்டிய நிதி பிரச்சனையை பற்றி ஏதாவது ஒன்று பேசியிருக்காரா? எதுவுமே பேசலையே. எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் இந்த தமிழ்நாடு வளரக்கூடாது என்பதற்கு எல்லா விதமான ப்ரெஷர் பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியல. நிதியே சுத்தமாக கொடுக்கறத நிறுத்துறதுக்கு ஜிஎஸ்டியே போய் கெஞ்சி கேட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறத ஏதாச்சும் எதிர்த்து குரல் கொடுத்தாரா? இல்லை களத்திற்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி பேசினாரா? ஏன்னா எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நடத்துகின்ற ஆட்சியில் பூத கண்ணாடி வச்சு பார்த்தா கூட எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பெருசாக தெரில. அதனால் எதையாச்சும் தேடி கிண்டி கிடக்கலாமான்னா ஒன்றும் கிடைக்கல. பேசுவதற்கு உங்களுக்கு டாபிக் இல்லை. அதனால் முதல்ல அவர் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை, தமிழக மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள், ஒன்றிய அரசினால் வஞ்சிக்கப்படுகின்ற அந்த செயல்களை கண்டித்து அதெல்லாம் பேசட்டும்.